நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திர வித்யாராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை மகன். இது என்னுடைய 776வது வீடியோ. இந்த வீடியோ எப்படி நான் அப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறதுன்னு தெரியல எனக்கு. ஒரு 3 நாளாக ஒரு சப்ஜெக்டு எங்கள் குரூப்பில் ஓடின்னு இருக்கு. அதாவது நிறையா யூடியூப்பில் நிறையா இந்த அனிமேஷன் க்ரியேட் பண்ணுறா இல்லையா, அந்த மாதிரி படத்தில் வந்து நிறைய இமயமலை சாரலில் நிறைய மாளிகை கூட கூப்பிடலாம் காமிச்சு ஷம்பாலான்னு போடுறான். இதெல்லாம் வந்து உண்மையா பொய்யா? அங்கே தான் கல்கி அவதாரம் பிறக்க போகிறாரு. ஹிட்லர்லாம் இட் வாஸ் இன் சர்ச் ஆஃப் தட் பிளேஸ் அப்படின்ற போது ஒரு கதை உண்டு அந்த காலத்தில். ஸோ ஆக்சுவலாக உண்மையாக இருக்கான்னு இருக்குது. ஷம்பாலான்னு ஒன்று இடம் இருக்குது. ஆனால் வந்து அதுக்கு வேறு பேர் இப்போ சொல்லப்படுறது. அது வந்து ஞான்கஞ்ச், ஞானத்தினுடைய இருப்பிடம் சொல்லப்பட்டிருக்கு. அதை வந்து எல்லார் கண்ணுக்கு தெரியறதில்லை. அது வந்து எங்கே இருக்குன்னா பாரத தேசத்தில் மட்டும் இல்லை, பாரத தேசத்துலேருந்து இமயமலை வழியாக போகும்போது திபெத் ஏரியாவில் வந்துடுது. அந்த ஏரியா வந்து இட் இஸ் லொக்கேட்டட் திபெத்து. பாருங்க, இதுதான் அந்த ஞான்கஞ்ச். இது வந்து ஃபோட்டோ எடுக்கிறது தான் கஷ்டம், அங்கே தெரியவே தெரியாது. அதாவது நாதானந்த சுவாமிகள் ஒருத்தர் இருக்கார். நான் கூட பெரிய பல்கி புக்கு காமிச்சேன் இல்லையா ஒரு தடவை. அதாவது ஸ்ரீசக்கரத்தினுடைய என்னென்னலாம் பூஜை பண்ணலான்ட்டு. அவர் ஹீஸ் பிலாங் டு கேரளா. ஹீ வெண்ட் ஆல் தி வே ஃப்ரம் ஹியர், இங்கே சவுத் இந்தியாவிலேருந்து அந்த இடத்த இந்த ஞான்கஞ்சை தேடின்னு போகிறார். ஏன்னா அங்கே அலோவ் பண்ண மாட்டான். இந்த சென்ஸு மகரிஷிகள், ஞானிகள், சித்தர்கள், சாரணர்கள்லாம் இருக்காங்க. அவள் வந்து அலோவ் பண்ணுறதே இல்லை அவளை. அங்கே போயிட்டு வந்த ஆளுக்கு என்னென்னா, போகும்போது கடவுளாட இருக்கவ திரும்பி வரும்போது அந்த தசை சுருக்கமெல்லாம் போய் நல்லா இருக்கான்றது. இப்போ கூட சொல்லலாம், நம்ம காஷ்மீர் ஏரியாலெலாம் இமயமலை ஒட்டி பகுதி வசிக்கிறவளுக்கு கண் இடுங்கி இருக்கும். நான் கூட இந்த நார்த் ஈஸ்ட் இந்தியா போயிருந்தேன். நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 10-15 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான், என் மனைவி, என் பசங்க எல்லோரும் போனோம். அந்த மாதிரி போயிருக்கும்போது ஃப்ளைட்லாம் போனோம். இங்கேருந்து போயிட்டு அங்கே டார்ஜிலிங் அந்த மாதிரி ஏரியாலாம் சுற்றி காமிச்சாங்க. அப்போ பார்த்தா அந்த டூரிஸ்ட் கேபை மலைகளில் அப்படி சுற்றி போகிறது. மேகங்கள்லாம் உராஞ்சின்னு போகுது நம்ம மேலே. அதுவே ஒரு பெரிய கண்கொள்ளா அழகு. பார்த்தா இந்த புத்தமட இதெல்லாம் வந்து புத்தமடாலயெல்லாம் மலை உச்சியில் இருக்குது. ஒருத்தருக்கா தொப்பை இல்லை. 1000 பேரை பார்க்குறோன்னா ஒருத்தர் கூட தொப்பை இல்லை. ஆணும் சரி பண்ணி ஒல்லியாக தான் இருக்கா. ஏன்னா வந்து அவள் அந்த ரோடெல்லாம் நடக்கிறது பின்பக்கத்தில் பேக்கு இப்போ எல்லாம் போட்டுன்னு போகிறாள். இந்த 2 பட்டையாட்டம் போட்டதுன்னா அவள் அந்த மாதிரி ஹெவி திங்ஸை தூக்கிண்டு வயசான சின்ன பசங்க எல்லோரும் தேர் வாக்கிங். ஸோ எவ்ரிபடி கரண்ட் வித் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி தேர். ஸோ அதனால் அந்த எக்ஸசைஸ்னாலேயே அவளுக்கு வந்து வேறே போடுறதில்லை. நம்ம தான் சோத்த ஆரம்பிச்சு செவ்வாய்க்கு தின்னுதுன்னு அன்ஷேப் பாடியாக இருக்கும் நம்ம. அதில் கூட என்ன அதிசயம்னா, அங்கே நிஜமாக நம்ம இந்த அன்பேவான்னு ஒரு சினிமா வந்தது, சரோஜதேவி எம்ஜிஆர் நடிச்சது அந்த காலத்தில். அதில் எம்ஜிஆர் வந்து புதிய பூமி சொல்லிட்டு ஒரு சூட்கேஸ் எடுத்து சுற்றுவார். அப்போ நிறைய குழந்தைகள்லாம் கிராஸ் பண்ணோம். இந்த வட இந்திய குழந்தைகள் ஒரே மாதிரி. அதே மாதிரி 100கணக்கான குழந்தைகள் ஒரே செய்திக்கு ஆப்பிளாக இருக்க அப்படியே. நான் கூட பொம்மைக்கோவில் வச்சேன், பொம்மையாட்டம் அது பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது அந்த குழந்தைகள்லாம். கண்ணெல்லாம் சிரிக்கிறது அப்படியே. கண் 2 என்ன சொல்கிறது, 2 இமையை மூடினா மாதிரி இப்படி இருக்குது. அவள் கிளாஸ் ரூம்லலாம் அவள்லாம் ஒவ்வொருத்தருக்கும் தனி டெஸ்க் மாதிரி இருக்குது. மரத்துலேயே பவுல் ஆட்டம் வச்சுட்ருக்கா. அதெல்லாம் சாப்பிட்றாவா இந்த குழந்தைகள்லாம். எல்லாம் சாப்பிட்ற கிளாத்து. அவள்லாம் புத்த மடாலயத்தை துறவியாக மாறிடுவாரோட என்ன தெரில. பட் மடாலயம் ரன் பண்ணுற ஸ்கூல்ஸ் அதெல்லாம் 3 வயசு, 4 வயசு, 5 வயசு எல்லா குழந்தைகளும் 100கணக்கான குழந்தைகள். இப்படி இப்போ இறைவன் படைப்பில் பார்க்கணும் நம்ம. அதை பார்த்தா அப்புறமா பின்னாடியில் ரீசெண்ட்லி ஆர்டிக்கல், இந்த காஷ்மீர் இந்த பகுதியை சேர்ந்தவா, இந்த மலைப்பிரதேசத்தை சேர்ந்தவா யாருக்குமே கண் பார்வை மங்காதான். நமக்கு தான் இந்த கேட்ராக்ட் லட்சணம்லாம் இங்கே வருது. அவளுக்கெல்லாம் வரவே வராதான். அது 100 வயசு ஆனால் கண்ணு நல்லா தெரியுமா. ஏன்னா வந்து இறைவன் கொடுத்த பிரசாதம் அது அவளுக்கு. அந்த மாதிரி வரம் அது. கண் அதனால்
அந்த 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 சீதோஷம். அதே மாதிரி அறிவு, இந்த சரஸ்வதி கடாட்சம் ஏன் காஷ்மீரை சொல்கிறான்னா அங்கே சாரதா பூமின்னு சொல்கிறாங்க. என்னால் அங்கே எல்லாருக்கும் அந்த வெதர் இரஸ்பேடட் கேஸ்ட் கிரேடு, அவன் இஸ்லாத்தை தழுவி இருக்கலாம், இந்து மதத்தை தழுவி இருக்கலாம், ஆனால் புத்தி வந்து நல்ல இது என்ன சொல்கிறது, very good knowledge they can have. That is why they are trying to drive away the Hindu elements from there and trying to occupy that place. எதுக்கு அந்த இடத்த ஆக்கிய பண்ணுறான்னா அங்கே இருக்கிறவா நல்ல ஆரோக்கியமாக இருக்க முடியும், ஒன்று. ரெண்டாவது புத்தி கூர்மையாக இருக்க முடியும், 2. இது மாதிரி நோய் நொடி இல்லாமல் இருக்க முடியும், 3. இது மாதிரிலாம் பல பாயிண்ட்ஸ் இருக்குது. கம்மிங் டு த ஞான்கஞ்ச், இந்த நாதானந்த சுவாமிகள் இதை பற்றி எப்படியாவது ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு போகிறாரு. ஒரு 1 or 2 இன்சிடென்ட் சொல்கிறேன். பெரிய பெரிய இது 30 பக்கத்துக்கு போகிறது. வி கேன் டிஸ்கஸ் இன் டீட்டெயில் சம் அதர் டே. இன்றைக்கி சொல்ல ஒரு பகுதி சொல்கிறேன். அவரை ஒருத்தர் ஐஷன் போகிறாருங்க. அந்த ஐஷன் போனவ பேர் கூட என்ன போட்டிருக்கா, கொஞ்சம் எனக்கு சொல்கிறேன். அவர் வந்து this photo has been taken from the autobiography of the pyre of the destined of Swami Nadananda Tirtha of Kurnool. இவனு கேட்குறோம், கிருஷ்ணகுமார என்னோட இதில் போய் பார்த்தியாண்டு. அப்புறமா வந்து இதில் என்ன சொல்கிறான்னா, அவர் ஐஷன் போனவ யார், இந்த இவரை இந்த நாதானந்த சுவாமிகளை ஐஷன் போனவ பனிமலையில் நடக்கிறாவ. நடந்து போகும்போது ஒரு பெரிய பனிப்பாறையாம், அது வந்து அப்படி உருண்டு 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 வருது. அவர் பேர் பிருகுராம்ஜின்னு பேர் போட்டிருக்கு. ஸோ early morning we both started climbing the snow-covered hills. Bhiguramji was in his silence. I too, but I was thinking about myself. What is all this for? Endless journey and the limitless sufferings. படிப்பா அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறாராம். அந்த மாதிரிலாம் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். ரொம்ப கஷ்டம், மனுஷா கண்ணுக்கே தெரியாது வந்தது. சம்பாலான இடம் வந்து அதையே எடுத்தானே இந்த பிருகுராம்ஜி தான் வந்து சொல்கிறாரு. ஐயோ பாருங்க, ஒரு பெரிய தண்டராட்ட சத்தம் கேட்கறது இருக்கு எனக்கு, நாதானந்த சுவாமிகளுக்கு. சைடில் பார்த்தா பிரம்மாண்டமான ஒரு பெரிய பாறை, பனிப்பாறை அப்படியே உருண்டு 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 வருது இமயமலையில். இவர் ஓடிவேன், நீங்கள் ரன் நடக்கவே முடியல, இவர் ஓடி ரன் பண்ணுறது அங்கே. பட் இருந்தாலும் அவர் சொன்னாரன்னு சொல்லி ஒரு 100 அடிக்கு கிட்டத்தட்ட ஓடுறார். 10 அது அப்படியே விட்டுன்னு போய் கிளம்பி விழுது, கடையில் விழுதான் அந்த பாறை வேற ஒரு பள்ளத்தில். அப்போ நினச்சி பார்த்தாராம், மனசெல்லாம் படப்படன்னு இருக்கான். நான் அதுக்கு அடியில் மாட்டியிருந்தால் சட்னி ஆகிருப்பேன்னு போட்டிருக்காரு அவர். இந்த மாதிரிலாம் பண்ணி அப்புறமா தான் தே ஆர் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் த ஞான்கஞ்ச் அந்த இடத்த கண்டுபிடிக்கிறாவா. இந்த ஷம்பாலாவுக்கு வந்து வெவ்வேறு பேர்கள் குறிப்பிடப்படுறது. இவருடைய இந்த ஃபோட்டோ கூட போட்டிருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது படிக்கிறதுக்கு. பட் இதை படித்து நம்மளால் சொல்ல முடியுமா தெரியல எனக்கு. பட் அவரால் எழுதப்பட்ட இந்த 2 புத்தகம் தான் கர்னூலில் கிடைக்காதுன்னு சொல்கிறார். இஸ் அலைவ். பட் கர்னூலில் இருக்கிறவா வந்து பார்க்கலாம் அவரை போய். ஏன்னா இந்த சம்பாலான்ற இடத்துக்கு போனவ only very few people. So they cannot see because யார் அந்த சத்பாத்திரமோ அவளுக்கு தான் காமிக்கிறார். யார் தான் நாதானந்தநாதர், இவர் தான் அங்கே போயிட்டு வந்திருக்கார். He is from Kerala. Very knowledgeable person. அப்படியே அம்பாளோட அருட்கடாட்சம் இல்லாமல் அந்த இமயமலை அந்த பகுதியில் போயிருக்கவே முடியாது. ஸோ பாருங்கள் அந்த முகத்தினுடைய இந்த தேஜஸ். இவரால் எழுதப்பட்ட இந்த 2 இங்கிலீஷ் புக்ஸ் தான் நான் காமிச்சேன் உங்களுக்கு. ஸ்ரீசக்கர பூஜை இதெல்லாம்.
ஷி வெரி அத்தாரிட்டேட்டிவ் பர்சன். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து we should respect and follow it. The சித்தாசனத்தை பற்றி சொல்கிறாரு. I stayed for a couple of days. The head of the ashram told, if I walk 2 days, I can reach Arunachal, and from there I can catch a bus to Guwahati. I told him I am not keeping money with me, so I think I should walk all the way to Guwahati. He told, why do you worry unnecessarily? Brigaramji told me that to make arrangements for your onward journey. He gave me 1,000 rupees for my journey. 2 days I stayed there. It was very calm and quiet place. Some of the sadhus asked me about the experience during my stay there. One of the sadhus was planning to go to Arunachal for some work the next day. I was also planning to go there with him to a place in Arunachal, from where I can get a bus to Guwahati போட்டிருக்கார். ஸோ அந்த கிராஸ் பிரம்மபுத்திரா ரிவர் அண்ட் ரீச் இண்டியா அப்படிலாம் போட்டு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு போயிட்டு இருந்திருக்கார் அவர். அதாவது அது நினச்சி பார்த்தப்போ அப்போ இப்போல்லாம் அட்லீஸ்ட் பஸ்ஸு கிஸ்ஸு பிளைன் தான் சொல்கிறேன். ஆதிசங்கர் காலத்து ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, ஒன்றுமே கிடையாது. 2500 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து இந்த அஷ்டமா சித்திகளை லக்கிமா சித்தியை யூஸ் பண்ணி தான் வந்து ஹி ட்ராவல்டு. இல்லைன்னா திடீர்னு நினச்சோடனே சிங்கேரியிலேருந்து காலடிக்கு வந்துருக்க முடியுமா அவரால் அம்மாவோட டெத்துக்கு? ஸோ வந்துருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இந்த சக்கரை அம்மான்னு கூட ஒருத்தர் சொல்கிறார். ஷீ பிலாங்ஸ் இன் நியர்பை திருவண்ணாமலை ஒரு பிளேஸு. ஷீ யூஸ் டு ஃப்ளை. இப்போ இந்த நூற்றாண்டில் நடந்த கதை அது. அவளை பற்றி ஒரு நாள் பார்க்க போகிறோம். நம்ம இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோன்னா, இதெல்லாம் உண்மை. நமக்கு தெரியல, நம்ம கண்ணில் பார்க்கலன்னு ஒன்று எல்லாம் பொய் நம்ம நினச்சிக்கவே கூடாது. இந்த ஞான்கஞ்சு. ஸோ கம்மிங் டு த இம்பார்ட்டன்ட் மேட்டர், இந்த ஷம்பாலா சொல்லிட்டு கல்கி அவதாரம் இஸ் கோயிங் டு டேக் பிளேஸ் தேர்ற மாதிரி சொல்கிறேன். அதெல்லாம் பொய், அது கிடையாது. ஏன்னா நம்ம இதில் வந்து பவிஷ்ய புராணத்துலேயும் சரி, பல இந்து புராணங்கள்லேயும் சரி என்ன சொல்லியிருக்குன்னா, கல்கி அவதார் is going to take place in South India, where in Tamil Nadu, that also on the banks of the river Tamarabarani, wherein அங்கே வந்து ஒரு நல்ல விஷ்ணு யசஸ்ன்ற ஒரு பெரிய ஒரு நித்திய அக்னிஹோத்ரி அவர் குடும்பத்தில் தான் கல்கி அவதாரம் நடக்கப்படுதுன்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் வந்து வியாச மகரிஷியெல்லாம் வந்து ஆல்ரெடி 4th ஆர்டர் சொல்லியிருக்கா. அதெல்லாம் பீப்புள் ஷுட் பிலீவ். இந்த பிலீவ் தான் மெயின். இது நம்பிக்கையே வாழ்க்கையின் உயிர்நாடு. நம்பணும். அதெல்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இப்போ ஜார்க்கண்ட் பாருங்கள், அங்கே போயிட்டு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் பாருங்கள். யாருமே போகாத இடத்துக்கு மிக கஷ்டப்பட்டு 1000 ரூபா கூட இல்லை அவர்கிட்ட. பணம் இருக்கணும் அவசியம் இல்லை, பட் இந்த வில் பவர் இருக்கணும். அது மாதிரி அச்சீவ் பண்ணியிருக்கா. இதை வந்து என்னுடைய மைண்டை தூண்டினவா 2 பேர். ஒன்று வந்து திரு விவேக் சர்வேஸ்வரன், அந்த நாதானந்த சுவாமிகளை பற்றி சொல்லும்போது அவர் அனுப்பிச்சி வச்சார் இந்த ஆர்டிக்கல்லாம் எனக்கு. அடுத்து வந்து இந்த ராகப்பிரியான்னு சொல்லிட்டு டெல்லியில் இருக்கா. அவள் சொன்னா, நீ மாமா கட்டாயம் பேசுங்க மாமா இந்த மாதிரி இந்த சப்ஜெக்டாண்டு. அந்த பொண்ணுக்கு ஒரு தனியாக அந்த சித்தர்கிட்டெல்லாம் வந்து அவளுக்கு ஈடுபாடு உண்டு. டெலிபதியை மூலமாக பேசக்கூடிய அந்த பொண்ணு. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த பிரபஞ்சத்தில் பல விஷயமான ரகசியங்கள் புதைஞ்சு கிடக்கு. அவள் வந்து என்ன செய்கிற, செல்ஃப்லெஸ்ஸாக யார் பண்ணுறாளோ அவளுக்கு தான் பண்ணுறா. அவள் இந்த ஞான்கஞ்சில் இருக்கிற மகரிஷிகள்லாம் யாருக்கு பண்ணுறாள், நீங்கள் வந்து இந்த செல்ஃப்லெஸ்னஸ் அது இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த மாதிரி அதாவது தனக்காக வாழாமல் மற்றவருக்காக இந்த யார் உழைக்கிறாளோ அவளுக்கு அவள் வந்து காட்சி தரா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் மெயின் அந்த ஜிஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி. இதுதான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதனால் எத்தனையோ மகான்கள் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஜான்கஞ்சாட்டம் இந்தியாவில் 3 or 4 பிளேசஸ் இருக்குன்றா. அது ஐ கேனாட் பி அக்செப்டட் பிகாஸ் ஒன்லி இட் இஸ் இன் ஹிமாலயாஸ், திபெத் ரீஜனில் தான் இருக்குது. ஸோ தட் ஐ கேன் அத்தன்டிக்கலி ஐ கேன் சே நாட் ஆஃப் ஆர்டிகல்ஸ். இந்தியாவில் பல இடத்துலலாம் இல்லது. அதாவது
ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போகணும்னு சொல்கிறா சில பேர் தவிர அது மாதிரிலாம் கிடையாது. அதையும் சொல்லிடுறேன் நான். இந்த ஞான்கன்றது பீப்புள் ஷுட் மேக் இந்த ட்ரக்கிங்க்கு கீழே போகிறாள் அவள் அனாவசியமாக மலை மேலே ஏறி கால் ஒடிச்சு கொடுக்காம இந்த மாதிரி பக்தி பூர்வமாக இந்த மாதிரி அந்த இறை தேடலுக்காக போயிட்டு வரலாம். அதை நல்ல எண்ணங்களை நல்ல பரப்பணும், நிறைய சத் விஷயங்களை சொல்லித்தரணும் எல்லாம் கொண்டு பொழுது they can try this and also succeed provided அந்த the selflessness வந்துடணும். அது அவளுக்கு அவள் தான் they can reach it. இந்த செல்ஃபிஷோடு இருந்தால் போக முடியாதாங்க. இதை சொல்லி இந்த ஞான் கஞ்சஸ் டாப்பிக்கை நான் இதோட நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.